வங்கக்கடலில் கடந்து செல்லாமல் சென்னையை நெருங்கி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்தாலும் நாளை வரை சென்னையை ஒட்டியே நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அக்டோபரில் 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். தற்போது ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகள் குறித்து உடனடியாக கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் காலை முதல் வெளுத்து வாங்கும் கனமழை. எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவு. திருவள்ளூர் மாவட்டம் புழல், ஞாயிறு பகுதிகளில் 5 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை. ஆவடியில் 7 சென்டிமீட்டர், சென்னை சாலி கிராமத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியை மழைநீர் சூழ்ந்தது. சாலையில் 2 அடிக்கு மேல் தேங்கிய தண்ணீரால் அவதி. தொடர் மழையால் சென்னை தீநகர் பசுல்லா சாலையில் தேங்கிய தண்ணீர். கடைகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் வியாபாரிகள் கவலை. சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் விழுந்த மரங்கள். போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலங்களில் மரங்களை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். சென்னையில் சில தனியார் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை. மழையில் நனைந்தபடி வந்து குழந்தைகளை அழைத்துச் சென்ற பெற்றோர். கனமழையால் சென்னை வியாசர்பாடியில் உள்ள சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீர். ரயில்வே சுரங்கப்பாதையில் வெள்ளம் சூழ்ந்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் மழை காரணமாக சென்னை பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதி. தொடர் மழையால் சென்னை சூளை பகுதியில் தேங்கிய மழைநீர். தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த தண்ணீரால் பொதுமக்கள் அவதி. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். அரசு கலையறிவியல் கல்லூரியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் தவிப்பு. சென்னை திருவான்மையூரில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமழிசை, குன்றத்தூர் பகுதிகளில் கனமழை. போரூர் மேம்பாலத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஆறு போல ஓடும் வெள்ளம். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் நோக்கி செல்லும் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை பெரம்பூரில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த மேயர் பிரியா. மோட்டார் பம்புகள், நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு பேட்டி. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில் முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம்.
மோசமான வானிலையால் சென்னை அந்தமான் இடையே 6 விமானங்கள் ரத்து. 3 விமானங்கள் சென்னையிலிருந்து 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. நாடாளுமன்றத்தில் நாடகம் வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். எதிர்மறையான எண்ணங்கள் அளவோடு இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். SIR உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. முதல் நாளிலேயே மக்களவை நாள் முழுவதும் முடங்கியது. SIRக்காக தீவிரமாக பணியாற்றும் BLO. செஞ்சி கோட்டையில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பணி குறித்த வீடியோவை வெளியிட்ட தேர்தல் ஆணையம். மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி எல்லா சப்போர்ட்டும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலரை சரமாரியாக தாக்கிய பெண். வீட்டுக்கு வந்து SIR படிவம் கொடுக்காததால் ஆத்திரம். எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் இல்லை என்பதால் அவருக்கு பதிலளிக்க அவசியம் இல்லை. தன்னை பற்றி EPS விமர்சித்திருந்த நிலையில் கோவையில் தாவைக்க நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. பெரிய தலைவர் அல்ல, நான் அவருக்கு பதில் சொல்ல தி ஃபேமிலி மேன் சீரிஸ் இயக்குனர் ராஜ் நெடுமுருவை 2வது திருமணம் செய்து கொண்டார் நடிகை சமந்தா. கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற திருமண விழா. மரண தண்டனை பெற்ற வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மேலும் ஒரு ஆயுள் தண்டனை. 6 வீட்டுமனை பிரிவுகளை சொந்தமாக்கிய ஊழல் வழக்கில் அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு. பூந்தமல்லி அருகே சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா? மாதவேல், கனமழை காரணமாக பூந்தமல்லி அருகே சர்வீஸ் சாலையில் தற்போது மழை வெள்ளமானது தேங்கியுள்ளது. அதாவது காலை முதல் கனமழையானது இந்த பகுதிகளில் தேங்கி வரக்கூடிய ஒரு சூழலால் வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் சர்வீஸ் சாலையில் 3 அடிக்கு மேல் மழை நீரானது தேங்கியுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணி நடைபெற்று வந்த நிலையில் அது முடிவடையாத நிலையில் அந்த சர்வீஸ் சாலையில் பயணித்த ஒரு தனியார் பேருந்து ஒன்று அந்த பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. இதனை அடுத்து அந்த சர்வீஸ் சாலையில் பயணித்த அந்த அதாவது தனியார் பேருந்தை ராட்சத கிரேன் கொண்டு போலீசார் மீட்டனர்.